ஸோ ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஏஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராணி 1 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த கேமுக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரில. நிறையா வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் கிராணி போடுறேன்னு. ஏன் கிராணி கார் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், போட்டிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதை போட்டு நான் திரும்ப டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு பிடிக்கல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா. நான் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன்னா ஒரு 20 நிமிஷம்குள்ளே, அப்படி இல்லைன்னா ஒரு 30 நிமிஷம்குள்ளேயாவது முடிக்கணும். அது ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் இப்போ டோர் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கிறேன். ஈஸி மூடில் தான் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட்டு சரி, நார்மல் மூடில் ஆடி இருக்கலாமோ? நார்மல் மூடில் ஆடி இருக்கலாம், ஆனால் வேணாங்க. ये भाई कार की जल्दी राहे राहे கிளவி வரா ராஹே, இதுல கடிக்குது ராஹே, வந்தா இப்படி போயிருவேன்றா. ஐயையோ, என் மனசுக்குள்ள தீய வச்சா கிளவி. டேய் என்னங்க அது பாட்டு கீழே போகுது? கார்க்கு கிடைச்சிருக்குது, கார் பேட்டரியும் கிடைச்சிருக்குது. ஸோ ஒருமை கைஸ், அதாவது அனிமே ரிவ்யூ போடலான்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. வெப்பன் கீ வரா இல்லை, இதுக்கு மேலே தேவையில்ல. ஸோ கைஸ், அதான் கைஸ், நான் கிராணி போடுறேன். ஈஸி மூலம் தான் விளாட்றேன் பிகாஸ் ஆஃப்ல. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஹார்ட் மூடில் ட்ரை பண்ணணும். அதை விஷயம் சொல்லுங்கள் கைஸ், அப்போ தான் எனக்கும் தெரியும். ஓகேவா? அதனால தான் ஈஸ்வரா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பேட்லாக் கீ மட்டும் இருந்துச்சுன்னா நான் அப்படியே தலைகீழ குதிச்சிருவேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பார்க் பிளக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி ஸ்பார்க் பிளக், பேட்லாக் கீ, மாஸ்டர் கீலாம் கிடைக்கும். மாஸ்டர் கீ கிடைச்சா மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். மாஸ்டர் கீ கன்ஃபார்ம் இந்த கிளவிங்க தான் வரும். He tries to come in. அட காளி சூழியே, வராளே சித்தப்பு கிளவி, சீக்கிரம் வராளே. ஓகே கைஸ், ஒரு மூலப்பொருளே நமக்கு கிடைச்சிச்சு. மூலப்பொருள் கிடையாது, அதுக்கு தேவையான ஒரு டூல் நமக்கு கிடைச்சிருச்சுங்க. ஓகே, எப்படியோ அந்த கிளவிங்க தான் வர போறாங்கிறது கன்ஃபார்ம். ஏன் ப்ரோ இவ்வளோ பொருள் கார் எஸ்கேப்புக்கு கிடைச்சிருக்கே? ரீசன் இருக்குங்க. ஒரு லைனாவே ஒரு எஸ்கேப் பண்ணலாம். எங்கேயோ பார்த்துருக்கேன் தெரில. என்னங்க இது? What the hell is this? Okay guys, இந்த கேம் பிளேவை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ முடிக்கிறேன். கைஸ், நம்ம ஒரு பெரிய சீரீஸை முடிச்சுட்டு நம்ம இந்த ஒரு சீரீஸ்க்கு வந்திருக்கோம். இந்த சீரீஸில் ஒரு கேமில் 2-3 எஸ்கேப்பு. சும்மா இல்லைங்க, ஒரு கேமில் 2-3 எஸ்கேப்பு. இந்த சீரீஸ் முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. ஆக்சுவலி ஈவிலன் சீரீஸே இன்னும் இருக்குது, நான் அதெல்லாம் முடிக்கலை. என்ன ப்ரோ உண்மையான ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப அதாங்க, இப்போ ஈவிலன் 1 விளையாடி இருக்கோம். ஈவிலன்லேயே 2 இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் பார்த்துருக்கா வரா சித்தப்பு கிராணி பைப்புல வராளே. நான் கொஞ்சம் ஏன் உஷாராவே ஓடிடுறேன் முன்கூட்டி அப்படின்னா, உங்க எல்லாத்தையும் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. இப்போ நீங்க பாடி எங்கடி இருக்க, இவ்வளோ நம்ம சேசிங்ல வச்சுருந்தோம்னா வச்சுக்கோங்க, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே சவுண்டு ஃபுல்லாக வச்சு ஆடினீங்கன்னா, இப்போ எப்படி நான் தப்பிச்சிட்டேன் வந்தா அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டேன். அட கிளவி,
கிரானி கேம் பிளேக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க நம்ம சேனல்ல. ஏன்னா ஹாரர் கேம்னாலே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக கிரானி. ஏய் நான் இங்க இருக்குடி சொட்டை கிளவி. வாடி 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 எப்படி ஓடிடலாம்? ஏ போடா. ஓ வாட் த ஃபக். நாட்டிக்கினாரு ஒருத்தர். ஏங்க சத்தியமா சொல்றேன், இப்ப நான் தப்பிச்சதே ஒரு ஃப்ளூக்குன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்நேரத்துக்கு நான் அடி வாங்கி கோக் தான். இப்பயாவது மேல போடா அருமை. அட கிழட்டு. ஐயோ மிஸ்ஸஸ் கிராண்ட்பா, என்ன கிராண்ட்பா என் உசுர போட்டு வாங்குற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? கன்ஃபார்ம் இல்லை, ஏதாவது ஒரு மெயின் பொருள் இருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா. பிரெஞ்ச் ஹேண்டில்ங்க. இட் இஸ் பிரெஞ்ச் ஹேண்டில். ஒரு வாட்டி நல்லா சுத்திப்போம். இது ஐயோ எனக்கு வந்த சோதனை. திடீர்னு நான் பாட்டுக்கு கட் பண்ணிட்டேன் வீடியோவை. நானா கட் பண்ணல, நான் எந்திக்க போது அதுவா வந்துருச்சு. ஓகே இட்ஸ் ஓகே. பொம்மலே அட பொம்மலே. கைஸ் அனிமே ரிவ்யூலாம் வேணும் தயவு செய்து கேளுங்க கைஸ். நான் லட்சக்கணக்கில்னு சொல்ல மாட்டேன், நிறைய அனிமே பார்த்துருக்கேன். நான் அனிமே பார்த்தனால நான் கேட்கல. உங்களுக்கு என்னதான் அனிமே கண்டென்ட் வேணும் கேளுங்க, போடுறேன். சும்மா அனிமே கேமர்ஸ்னு கேம் வச்சிருக்கேன். ஏன்னா அனிமேவும் போடணும் அதே சமயம் கேமிங்கும் போடலான்னு தான் நான் வந்து இந்த சேனலை வந்து நேமே மாற்றினேன். சரி ஆனால் கிரே கேமர்ஸ்னு வச்சுட்டு போட்டால் என்னடா உனக்கு நோகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் தம்பி ஆமானாலும் இல்லைனா நம்ம பேட்லாக்கி கண்டுபிடிக்கணும். அதுக்கு மெயினான ஒன்று பண்ணணும்னா இப்போ நம்ம ஹேமரும் கண்டுபிடிக்கணுங்க. இப்போ கொஞ்சம் நம்ம சீரியஸாக மாறிடணும். இதுக்கு மேலே வந்து நம்ம டைம் அதிகமாக எங்கடா இங்கே போகிறேன்? ஓகே எங்கடா இங்கே தானே போகணும். ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக வந்து இந்த அதாவது இந்த ஸ்பைடர் கிங் இருக்குல்ல, இந்த ஸ்பைடர் கீ வச்சு நான் இது ட்ரிக்குன்னு இல்லைங்க, நான் சும்மா நான் சொல்கிறேன். பரவாயில்லைங்க பேட்டரி இருக்குதுங்க. சரி மூடிட்டு நம்ம கார் எஸ்கேப் பண்ணலாமோ? எனக்கு ஸ்டில் ஒரு தாட் இருக்குது. ஒளிஞ்சிடுறா மாப்பிள்ள. அவ கன்ஃபார்ம் சொல்றேன், அவ இந்த டன் டடன் டன் 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 டடன் டன் டன் டடன் டன் 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 டடன் டன். அடே பாவி, ஏன் கிளவி இப்படி பண்ற? கொஞ்சம் இந்த லேக்னு ஒன்று மேட்ரு இருக்குல்லங்க, அதனால தான். ஓகே கைஸ், நான் இந்த டோரை வந்து அவள் அடித்து திறக்க போது நான் வந்து கூப்பிடுறேன், ஓகேவா? அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். கைஸ் நான் வந்து அவள் வந்து உடச்சக்கப்புறம் அதுக்கப்புறம் அவள் என்னை பார்ப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2 சரி மொத்தம் கொஞ்சம் கட் பண்ணி போகிறது தப்பு இல்லைங்க. ஆனால் டைம் எடுக்கிறது கொஞ்சம் தப்பு தான். பா எங்கே தான் மீட் இருக்குது. அப்போ நம்ம எனக்கு ஒரு டவுட்டுன்னு இல்லை, அதான் வெப்பனுக்கு எடுத்துட்டோமே, அப்போ ஏன் நம்ம இன்னுமே வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்கோம்? அப்போ வாங்க போய் முதல்ல அதை போய் யூஸ் பண்ணுவோம்.
அதாங்க நீங்கள் இந்த ட்ரிக் வேணால் பாருங்கள். உங்களுக்கு அங்கே ரொம்ப முக்கியமான பொருள் இருந்தால் மட்டும் அங்கேனா போய் பாருங்கள். இது நான் சொன்னேன். அதை நான் இப்போ ஒரு ட்ரிக் பண்ணணுங்க. அங்கே ஒரு பொருள் போடுங்க. பொருள் போட்டிங்கன்னா மெயினாக இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இங்கே ஒரு குச்சி மாதிரி இருந்துச்சுல்ல, ஏதோ யாரோ நிற்கிற மாதிரி ஒரு இதாட்டம் இருந்துச்சுல ஸ்டாண்டு, அதையும் நீங்கள் வந்து கீழே தள்ளிடுங்க. அதுக்கிட்ட வந்து நீங்கள் தள்ளிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவள் கன்ஃபார்ம் அது கீழே வந்தால் மட்டும் வருவா, ஏன்னு தெரில. அதை நீங்கள் கிளவிக்கிட்ட போய் கேளுங்க. அதாங்க இங்கே இருக்கு பாருங்க வெப்பனுக்கு. ஐயோ இது இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணேன் இதை வச்சுட்டு. ஏங்க எனக்கு இந்த கார் எஸ்கேப்புக்கு நிறைய திங்ஸ் கிடச்சிருச்சு. நான் நினச்சேன் இப்போ கார் எஸ்கேப் பண்ணலாம். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, காரில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார் எஸ்கேப்பு டோர் எஸ்கேப் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் எனக்கு எல்லாமே காருக்கான திங்ஸாக கிடைக்குதுங்க. எனக்கு என்னமோ நான் கார் போடலான்னு இருக்கிறேன். சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்துப்போம். இப்போ நான் டோரில் எஸ்கேப் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் டைம் எடுக்குங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இது என்னடா தரணிக்கு வந்த சோதனை? ஐயோ ஹோஹோ, என்ன ஆச்சுன்னா நான் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த நான் கூட சொன்ன கன் எடுக்கணும், சரி அதை கட் பண்ணிக்கலாம் அதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஐயோ இந்த கிளைவரா எல்லா வாட்டியும் மட்டும் கரெக்டாக வந்துடுறாங்க. எனக்கு வெறுப்பாக இருக்குது. அதாங்க சரின்னு 2 புல்லட்டை வேஸ்ட் ஆக்கணும். 1 இல்லை 2 இல்லை, சரி 1 இல்லை 2 இல்லை 2 புல்லட்டையும் வேஸ்ட் ஆக்கிட்டேன். ஒரு புல்லட்டு வந்து அப்படியே இருக்குது. நான் என்ன பிளான் பண்ணிக்கிறேன்னா, நம்ம இதுக்கோ ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு நான் ஒரு உருப்படியான பொருள் கிடச்சா இந்த நம்ம புல்லட்டில் நான் கன் பீஸ் எடுத்து திரும்ப தேடணும். யோசித்து அதாங்க நானும் பிளான் பண்ணுறேன். ஓகே, ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக ஒரு புல்லட் இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அந்த புல்லட்டை வந்து உருப்படியாக அந்த ஸ்க்ரூ டிரைவர் அடிச்சதுக்கு செயின் கட்டர் கிடச்சிது. நம்ம வந்து ஒயர் கட் பண்ணணும்லங்க, அந்த ஒயர் கட் பண்ணுறதுக்கு செயின் கட் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த ஒயர் கட்டுறா அது இன்னும் கட்டிங் பிளே இருந்தாலும் சரிங்க, ரெண்டுமே ஒன்று தான். அது எங்கே இருந்துச்சு? சேஃப் கீழே இருந்துச்சு. நான் வந்து வேற ஏதாவது எஸ்கேப் பண்ணியிருந்தா கூட பண்ணியிருப்பேன். நான் டோர் எஸ்கேப் தான் பண்ணுவேன் என்று ஒத்த காலில் இல்லை 2 காலில் நின்றனால வந்து எதுவும் பண்ண முடியல. கொய்யால நான் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த 2 புல்லட்டை. ஒரு புல்லட்டை மட்டும் விட்டுட்டு அது இப்போ எனக்கு இந்த கூறி வச்சு அடிக்கிறது தாங்க சுத்தமாக வரவே மாட்டேங்குது. நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய புதற்குள்ளே வச்சு புதற்குள்ளங்கிற பாருங்க, பொந்துக்குள்ளே போகிற பொந்துனா வந்து இந்த பொந்துங்க, இந்த கீழே சீவேஜ் பேசக்கூட விட மாட்டேறா, கீழே ஒரு சீவேஜ் இருக்குல்லங்க, அந்த சீவேஜுக்குள்ளே போய் அங்கே என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்ம சர்ச் பண்ண போகிறோம். லிட்டரலி வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு மேட்ரு தான். பட் நோ வே, சி வேறு எந்த சாய்ஸும் இல்லைங்க நமக்கு. இப்போ நான் அதை விட்டு வேஸ்ட் பண்ணிட்டேனா, ஐயோ நான் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். வேறு என்ன மெயினான பொருள் இருக்குது? கிளவே ஒரு வாட்டி கூட அடிக்கலைங்க, எனக்கு அது வேற ஒரு மாதிரி இருக்குது. இருங்க ஓ டோன்ட் வரி பி ஹாப்பி. ஓகே, காக்காவுக்கு வேற ஒரு பொரியல் போடணும். வாங்க இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்த்துப்போமா. இதில் ஒரு இந்த பெப்பர் ஸ்ப்ரே இருக்குங்க. பெப்பர் ஸ்ப்ரே வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் கிராணியை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்ணை மூட வைக்க முடியும். நம்மள எதுவும் பண்ணாது, ஆனால் அதுக்கு எதுவும் யூஸ் இல்லையே. ஏங்க இப்படி லாக் அடிக்குது? ஐ நீட் டு கெட் க்ளோசர். கைஸ் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் திரும்ப கட் பண்ணுறேன்.
அந்த கீ கிடைக்கலங்க. அந்த கீ கிடைச்சக்கப்புறம் அப்படி இல்லையா வேற ஏதாவது பொருள் கிடைச்சக்கப்புறம் உங்களுக்கு கூப்பிடுறேன். ஈஸ்வரா நீ தான் காப்பாற்றணும். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நான் இங்கேயே வந்துட்டேங்க நான். அதான் அந்த சீவேஜ்க்கு அடியில் நான் ஒரு பொருள் இருந்ததை பார்க்கலான்னு சொன்னேன்ல. இந்த சைடாக இருக்கு. நம்ம இதுன்னு போகணும். என்னடா அது? யோ 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 ஈஸ்வரா காப்பாத்துது, என்னைய காப்பாத்துது. God save me. ஐயோ காப்பாத்துச்சு. டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னா இதில் மட்டும் பேட்லாக் கீ மட்டும் கிடச்சுன்னா மனசுக்கு குழுன்னு இருக்கு. மழை காத்து வீசுதே. ஏன் ப்ரோ எனக்கு தேவையில்லாத ஒரு பொருள்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே கைஸ், இது வந்து ரொம்ப லேக் அடிக்குது. பெரிய தப்பு பண்ணுவோம். இது வந்து நம்ம ஹார்ட் மூட்லயே ஆடல. ஸோ என்கிட்ட ஒரு பிக்கெஸ்ட் ஐடியா இருக்குதுங்க. வெயிட் பண்ணுங்க, அனுப்பிட்டு போயிட்டு புல்லு இருங்க. நான் வந்து கொஞ்சம் இந்த கிரானி ரியல் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போறேன். ஓடி நாட்டு கிளவி. ஏன்னா கிராணி மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நீயே ஒரு சப்ப மேட்டர் சால்ட்டு வாட்ரு. யார் பலியோ யார் தவறோ ஈஸ்வரா நல்ல பொருளை கொடு. டூங்க அருமைடா கத்தரை. அருமைடா மாவனே. இப்ப இது ரெண்டையும் எடுத்து தண்ணியில போட்டுலாம் நான் சொல்ல போறதில்ல. ஆமானாலும் இல்லைன்னா அதுக்கும் வேற ஒரு ஸ்கீ வேணுங்க. இப்படி இருங்க நான் இந்த காஜ்வில செட் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஆஹா ஸோ இதை நான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பண்ண தெரியுமா? நான் கட் பண்ணது கரெக்டாக தான் போயிடுச்சு. ஆனால் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு, இதை மட்டும் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த கிராங்க் இருக்குல்லங்க, இந்த இன்னொரு கிராங்க்கு கீழே சாக்கடையில் கூட லாகு. ஓகே, சாக்கடையில் கூட வந்து என்னடா என்னமோ சொன்னேன். சாக்கடையில் கூட வந்து நம்ம ஒரு வீலை வந்து சுற்றி விட்டா நமக்கு இந்த நிறைய பொருளாக கிடைக்கல. வீலை சுற்றி விட்டானா ஒரு கிராங்க் இருக்குங்க. அந்த கிராங்க் வந்து சுற்றின உடனே ஒரு இன்னொரு பிளேஸ் வந்து ஒரு கூண்டு வந்து ஓப்பன் ஆகும்ல. நான் வேற வளர்றேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஏன்னா ஹேமர் நான் எடுத்துட்டேன். ஹேமரும் வந்து நான் அந்த கிராங்க் வீல் சுற்றினேன்னு சொன்னேன்ல, அதனால வந்து கிடச்சிச்சு. ரெண்டு காஜ். இது என்ன கேஜ் வீலா? சி காஜ் வீல். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோவே ரொம்ப நேரம் வந்துருச்சு. எடுக்க மாட்டேன் டைம் அவ்வளோ எடுத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நிறைய எடுத்துட்டேன். அவ போயிட்டா நல்லா ஸ்ட்ரைட்டா நான் ஆயிட்டேன் பிரைட்டா. ஓகே கைஸ்,
தெய்வமே இது ஒரு 16 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடியணும். ஒன்று ஏன் நான் ரொம்ப சீக்கிரம் முடியணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா 2 ரீசன் இருக்கு. ஒன்று வந்து இந்த ஃபோன் ஒரு ஓட்ட ஃபோனுங்கிறனால அவ்வளோ அப்லோட் ஆக மாட்டேங்குது. அதனால் ஒரு கம்மி எம்பியாக இருந்துச்சுன்னா வந்து கன்ஃபார்ம் அப்லோட் ஆகலாம். அதனால தான் பேட்லாக்கி கிடைச்சிருச்சே. இப்போ ஹேமரும் பார்த்தீங்கன்னா நான் கார் இருக்கிற இடத்துல தான் போட்டேன். ஸோ ஹேமரும் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. எல்லாமே கிடச்சிச்சு. எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், அற்புதமாக வந்து கிராணி வந்து நம்ம முடிச்சிட்டோம். அதாவது சரி, எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா இருங்க அந்த வருத்தத்தை நம்ம போக்கிடலாம். ஏன்னா இந்த வெப்பன் கீ எடுத்துட்டு நான் ஒரு வாட்டி கூட இந்த கிளவி அடிக்கல. அண்டர் கிரவுண்டில் தான் வந்து, அதாவது இந்த கார் இருக்கிற இடத்துல தான் வந்து வா. ஏய் ரத்தத்தா ரே ரத்தத்தா தர ரத்தத்தா தா. வா வா வா, இப்படியே வா. இந்த கிளவியை சுட்டுட்டு போறேன்னா எப்படிங்க? ஓகே கைஸ், ஐயோ வர, நீ சொல்லிட்டு வர வேணாமா கிளவி? இங்க பாருங்க, அப்படியே சைட்ல ஏதோ வெள்ளையா தெரிஞ்சு. என்னடா அது வெள்ளையா இருக்குன்னு பார்த்தா கிளவி கிட்ட இருந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் கில்டு. போ சரி, போடி கிளவி, உன்னை சுட்டாச்சு போ. சரி, இந்த சொட்டையில சுட்டு போலாம் வாங்க. புல்லட்டை மறைச்சிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு டைம் எடுக்குது. நான் வந்து அதிகமாக டியூரேஷன் பார்க்குற காரணம் உங்களுக்கு டைமும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதனால தான் வந்து நான் டியூரேஷன் பார்த்து எல்லாம் பண்ணுறேன். ஸோ இதை சீக்கிரம் முடிச்சிருக்கேன் நம்புகிறேன். எவ்வளோ நிமிஷம்? ஒரு 22 நிமிஷம் கிட்ட வந்துருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல கட் பண்ணதுக்கு சாரிங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கரெக்டாக போட்டுறேன். எங்கே இங்கே தானே எது சுற்றியல் இந்தா இருக்குது. அவ்வளோதான், கிளவி வந்து சாகடிச்சிட்டோம். நம்மளுக்கு 2 நிமிஷம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏ பாய், நான் வந்து ஹார்ட் மூடில் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி வீடியோவும் எடுத்தேன். பட் நான் தோத்துட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டமாலாம் தோக்கலை. ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. 5 நிமிஷத்துலேயே தோத்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆறனால இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் சர்வே பண்ணுங்க. எனக்கு திங்ஸ் கிடைக்கவே இல்லை எதுக்குமே. ஸோ கைஸ், டாட்டா கிளவி, பாய் 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 பாய். ஸோ கைஸ், இவ்வளோ நாள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். ரொம்ப நாள் கழிச்சு கிராணி விளையாடிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வாட்டி தோத்துட்டேன் ஹார்ட் மூடில். நெக்ஸ்ட் வாட்டி நான் ஈஸியில் ஜெயிச்சிட்டேன். இதே மாதிரி ஈஸியில் கார் எஸ்கேப்பு போடுறேன். அதில் நிறையா ஈஸியாக கிடைக்கணும் கார் எஸ்கேப்புக்கு. ஸோ கைஸ் பாய். சரி கைஸ், பாய் கைஸ், பாய்.